கணவன் குடிபோதையில் இருக்கும்போது மர்ம நபர்கள் அவர் மனைவியை கொன்றுவிட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்தனர். இந்த தகவலை அறிந்த கணவன் தற்கொலை. விசாரணை முழுவதும் முடிந்த பின் முழு தகவலையும் சொல்கிறோம் என இன்ஸ்பெக்டர் துரைசாமி கூறினார். இல்லை யார் கேட்டான்? திருநவனா இல்லை போதையில் இருந்தவனா? ஆ என்ன வாழ்க்கடா மணி இது? கல்யாணத்து வரைக்கும் இருக்கிறத வச்சு வாழணும். இப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேங்குது. நான் என்ன தான்டா பண்ணுவேன்? டியூட்டி முடித்து வீட்டுக்கு போனால் மளிகை ஜாமான் வாங்கணும், பால் வாங்கணும், கவிதா அப்பாவுக்கு மாத்திரை வாங்கணும், அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அக்கா குழந்தைக்கு அது இதுன்னு. இப்போ கவிதா கண் ஆப்ரேஷன் 8,00,000 ரூபா, என் காருக்கு 35,000 ரூபா, வீட்டு வாடகை, இபி பில்லு, இதெல்லாம் போதாததுக்கு வேலையும் போச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? விடு மச்சி, எல்லாம் சரியாயிடும். லைஃப்னா அப்படிதான். ஆனால் நம்ம லைஃப் ஏன்டா அப்படி ஆயிடுச்சு? மாதா பிதா குரு தெய்வம் பணம். பணம் இல்லைன்னா பெற்றவங்களுக்கு கூட நம்ம பாரமாக போயிடுவோம். உண்மைடா. குரு படிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், எல்லோரும் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. சரி கடவுள்கிட்ட போய் கேட்கலான்னு கோயிலுக்கு போனால் அங்கே பூசாரி தட்டில் 5 ரூபா போட்டால் கை கூட படாமல் விபூதியை போடுறாங்க. அதே 500 ரூபா போட்டால் அவன் கழுத்துக்கு மாலை. கீழ் ஜாதிக்காரங்கிட்ட இருக்க 100 ரூபா மேல் ஜாதிக்காரங்கிட்ட போச்சுன்னா தூக்கியா போடுறான். இல்லை ஏன்னா பணம். இங்கே பணம் தான் எல்லாமே. பணத்துக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. இங்கே செத்தவன் நெத்தியில் இருக்க 1 ரூபா கூட யாரோ ஒருத்தன் சாப்பிட்ற அரிசியில் அவன் பேர் எழுதிருக்கு மணி. இந்த அரி முட்டா பைய வீட்டில் பணம் இருக்கும்ல, அவன் என்னடா முட்டா? நல்ல பையன் தான்டா. நல்லவங்களை இந்த சமூகம் முட்டாள் தான்டா சொல்லுது. ஏய், அவன்கிட்ட கடன் கேட்க போறியா? அரி வீட்டில் நான் திருட போகிறேன். என்னது? டேய், என்னடா பேசுற? உனக்கு தான் ஆச்சுன்னா கவிதா வாழ்க்கை என்ன அவங்க யோசிச்சு பார்த்தியா? இப்பெல்லாம் பேசாதடா. அப்பயும் இப்பயும் ஒரே விஷயந்தான் மணி, குடும்பத்துக்காக. நீ ஒன்றும் பயப்படாத. அரி கூட இருக்கும்போது நான் இதை பண்ணுறேன். நாளைக்கு அரியை சரக்கடிக்க நீ உன் ரூமுக்கு கூப்பிடு. அவன் அங்கே வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லு. நான் டியூட்டியில் இருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துடுறேன்னு சொல்கிறேன். ஆனால் நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா வீட்டுக்கு கீழே தான் இருப்பேன். நீ அவனும் சரக்கடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் டைம் போகிறது தெரியாது. நான் எடுத்துகிட்டு நேராக அவன் ரூமுக்கு வந்துடுறேன். 3 பேர் சேர்ந்து சரக்கடிப்போம். அரி வீட்டில் அவன் பாட்டி மட்டும்தான். இவனும் பெருசாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டான். பார்த்துக்கலாம். அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யார் எடுத்தான்னு தெரியாமல் சந்தேக கேஸில் தான் நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரி நம்ம கூட தான் இருந்தான்னு அவனே சொல்லுவான். ஒரு பிரச்சனையும் வராது. சொல்லு. இல்லை பரவாயில்ல சொல்லு. உனக்கு இப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு கடவுளில் விதியை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. சாமிக்கே பயந்து லஞ்சம் கொடுக்குற கூட்டம் தானடா நம்மலாம். அப்புறம் மற்ற இடத்துல மட்டும் எப்படி ஒழுங்காக இருக்கும்? நீ அரியை மட்டும் போடாமல் பார்த்துக்கோ. நான் வந்து பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவனை வீட்டில் விட்டுறேன். பிளான்லாம் நல்லா தான் போடுற. இந்த வாட்டி எடுக்கிற நகையோ இல்லை பணமோ எனக்கு உடனே பாதி பிரித்து கொடுத்துறியா? சரி வா போகலாம்.